வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்ஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு. கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த எஸ்விடி சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ உங்களுக்கு மொத்தம் 8 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் எழுதணும், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் எழுதினதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் ஏ டிரான்ஸ்போஸ். நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் 5 வரும், செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் 0, தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் -1. இந்த மாதிரி ஒவ்வொரு காலமும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்? ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும், அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஏ டிரான்ஸ்போஸ். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, இனிமே உங்கள் கண்ணில் இந்த மேட்ரிக்ஸ் தான் தென்படணும். ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்கு தான் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதில் s1 s2 s3 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் s1 equal to diagonal elements ஆட் பண்ணணும். இதான diagonal elements 5 plus 4 plus 5 14. நெக்ஸ்ட் s2 equal to இதோட மைனஸ். இப்போ இந்த 5க்கு மைனர் என்ன? 4005. இந்த 4க்கு மைனர் என்ன? இந்த ரோ போய்ட்டு இந்த காலம் போய்டும். 5 -4 -4 5. இந்த 5க்கு மைனர் என்ன? இந்த ரோ போய்ட்டு இந்த காலம் போய்டும். 5004. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 5s are 20 -0, ஸோ 20 தான். 5 5s are 20, 5 5s are 25 இல்லைங்களா? இந்த இடத்துல 25 வரும். 5 5s are 25 minus -4 into -4 plus 16. 5 4s are 20. ஓகேங்களா? 20 plus 20 40. 25 16 position 19. So 49. S2 answer 49. Next S3. இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். 5 into 4 5s are 20 minus 0. இங்கே சென்டரில் 0 தான், அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் -4 into 0 into 0 0 minus -4 into 4 -16. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, +16. ஓகேங்களா? 520 சார்னது 100. ஓகே. 416 சார்னது 100ல 16, 416 சார்னது 64. கரெக்டுங்களா? ஸோ பேலன்ஸ் 36. அதான் S3. இப்படி தான் டிட்டர்மினன்ட்டு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. டிட்டர்மினன்ட்டு இன்னொரு புரிய வைக்கிறேன். சரி, இப்போ S1 S2 S3 எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். லாம்டா கியூப் மைனஸ் S1 உடைய ஆன்சர் 14 லாம்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட் S2 உடைய ஆன்சர் 49 லாம்டா மைனஸ் S3 உடைய ஆன்சர் 36. ஸோ இந்த ஈக்குவேஷனை கேல்குலேட்டரில் போட்டோம்னா நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் 149 கிடைக்கும். கேல்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. மோட் பட்டனை 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 ப்ரெஸ் பண்ணணும். திரும்ப மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது கோஎஃபிஷியன்ஸ் கொடுக்கலாம். லாம்டா கியூப்னுடைய கோஎஃபிஷியன் 1 ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் லாம்டா ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன் -14 ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் லாம்டானுடைய கோஎஃபிஷியன் 49 ஈக்குவல் டு, கான்ஸ்டன்டம் -36 ஈக்குவல் டு. So first answer 9, second answer 1, third answer 4. 9 1 4. இது நீங்கள் ஆர்டராக எழுதிக்கிங்க 1 4 9. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இந்த ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் ஒவ்வொரு ஐகன் வெக்டாரும் கண்டுபிடிப்போம், கூடவே நார்மலைஸ்டு வெக்டாரும் கண்டுபிடிச்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்குங்க இல்லையா, இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். எழுதிட்டு இந்த டயக்னலில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே -λ போட்டுருங்க. அப்புறம் x1 x2 x3 அப்புறம் 0 0 இதெல்லாம் போட்டு ஒவ்வொரு லாம்டா வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லாம்டா இருக்குது 1. ஸோ லாம்டாக்கெலாம் 1 போடுங்க.
5 minus 1 4, 4 minus 1 3, 5 minus 1 4. இப்போ இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். 4 into x1 4x1, 0 into x2 0x2, minus 4 into x3 minus 4x3 equal to 0. இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு எடுத்து எழுதணும், மூணாவது ஈக்குவேஷனுக்கு எடுத்து எழுதணும். இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சரி, x1 equal to x2 equal to x3 equal to x-ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 0 3, அப்புறம் -4 0. ஓகேங்களா? அப்புறம் x-ஓட கோஎஃபிஷியன்ட் 4 0, திரும்ப 0 3. ஓகேங்களா? ஸோ x2 கோஎஃபிஷியன்ட், x3 கோஎஃபிஷியன்ட், x1 கோஎஃபிஷியன்ட், x2 கோஎஃபிஷியன்ட் இப்படி எழுதுங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 0 into 0 0 minus 3 into -4 -12, -4 into 0 0, 0 into 4 0, 4 3s are 12, minus 0 into 0 0, minus into minus plus plus 12, இது 0 இது 12, எல்லாத்தையும் 12ஆல டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகிடும் 1, இது 0 இது 1. ஸோ 1 0 1 தான் மொதல் ஐகன் வெக்டார். இதுக்கு நார்மலைஸ்டு வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்னதுன்னா சைடில் இப்படி ரூட் போட்டுக்குங்க. இந்த 1 ஸ்கொயர் பண்ணனா வரும் 1 தான், ப்ளஸ் இந்த 0 ஸ்கொயர் பண்ணனா வரும் 0 தான், இந்த 1 ஸ்கொயர் பண்ணனா வரும் 1 தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன √2. இந்த √2 எடுத்து இந்த ஒவ்வொன்றுத்து கூட டிவைட் பண்ணிக்கணும். 1/√2, 0/√2, 1/√2. இதுதான் நார்மலைஸ்டு வெக்டார். ஓகேங்களா? ஸோ x1 பவர் n கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ லாம்டா ஈக்குவல் டு 4 போட போகிறோம். லாம்டா இருக்கிற இடத்துல 4 போடலாமா? ஸோ 5 minus 4 1, 4 minus 4 0, 5 minus 4 1. ஸோ 1 0 1. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை பயன்படுத்தி நம்ம x2 ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ண போகிறது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் சிக்ஸ்த் ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x2 கோஎஃபிஷியன்ட் 0 0, -4 1, அப்புறம் 1 -4, திரும்ப இந்த 2 0 எடுத்து இங்கே எழுதிக்கணும். அதாவது இது x2 கோஎஃபிஷியன்ட், x3 கோஎஃபிஷியன்ட், x1 கோஎஃபிஷியன்ட், x2 கோஎஃபிஷியன்ட். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 0 into 1 0, 0 into -4 0, -4 into -4 plus 16, 1 into 1 1, 1 into 0 0, -4 into 0 0. ஸோ 0 16 1 போயிடுச்சுன்னா 15 0. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே 15 மட்டும் தான் எனக்கு எல்லாத்தையும் 15 டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகிடும்? இது 1 ஆகிடும். ஸோ 0 1 0 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஐகன் வெக்டார். இப்போ இதுக்கு நார்மலைஸ்டு வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சைடில் ரூட் போட்டுக்குங்க. 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அகைன் 0 ஸ்கொயர் பண்ணால் 0. சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் √1. √1க்கு ரூட் எடுத்தால் வரும் 1 தான் வரும். அப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த ஐகன் வெக்டார் கூட டிவைட் பண்ணும். 0/1 0, 1/1 1, 0/1 0 தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நார்மலைஸ்டு வெக்டார். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த மூணாவது ஐகன் வேல்யூ என்னது? 9. லாம்டா ஈக்குவல் டு 9 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? லாம்டா இடத்துல 9 போடுங்க. 5 - 9 -4, 4 - 9 -5, 5 - 9 -4, -4 -5 -4. இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது 7 8 சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 0 -5 -4 0, -4 0 0 -5. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 0 into 0 0, -5 into -4 20, -4 into 0 இதுவும் 0 தான், -4 into -5 plus 20 இது 0. ஸோ -20 0 20 இது எல்லாத்தையும் 20 டிவைட் பண்ணுங்க. -1 +1. எப்பயுமே ஐகன் வெக்டரில் ஸ்டார்டிங்கில் மைனஸ் வச்சுக்காதீங்க. அப்போ என்ன பண்ண எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகிடும்? இந்த -1 +1 ஆகிடும், இந்த +1 வந்து -1 ஆகிடும். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஐகன் வெக்டார். இதுக்கு நார்மலைசேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? சைடில் ரூட் போட்டுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, -0 ஸ்கொயர் பண்ணால் 0, -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ 1 + 1 √2. இந்த ரூட் எடுத்து இது எல்லாத்துக்கூடும் டிவைட் பண்ணும். 1/√2, 0/√2, -1/√2. இதான் நார்மலைஸ்டு வெக்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டெப் 4, டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி என்னதுன்னா இதான் அதுக்கு ஃபார்முலா. √λ1, √λ2, √λ3. இந்த டயக்னலில் மற்ற இடம் எல்லாமே 0.
lambda 1 lambda 2 lambda 3 னா ஒன்றும் இல்லை ஐகன் வேல்யூ. ஓகேங்களா? என்னென்ன ஐகன் வேல்யூ இருக்கு பாருங்க. ஆர்டராக எழுதணும் 149. ஓகேங்களா? 149 இது எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. 1க்கு ரூட் எடுத்தால் 1, 4க்கு ரூட் எடுத்தால் 2, 9க்கு ரூட் எடுத்தால் 3. அதான் 1 2 3. அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் 1 2 3. இதான் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டி கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 y1 y2 y3 கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸி. y1 ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் லாம்டா 1 a இன்டூ x1 பவர் n. சரி, 1 பை லாம்டா 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ. அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் உங்கள் கொஷினில் கொடுத்த மேட்ரிக்ஸ் x1 பவர் என்னன்னு நார்மலைஸ்டு வெக்டர் கண்டுபிடிச்சோம். x1 பவர் n இதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ண சொல்லித்தரேன் பாருங்கள். ரூட் 1க்கு ரூட் 1 அது 1 தான். 1 பை 1 1 அதை அப்படியே விட்டுருங்க. 2 இன்ட்டு 1 பை ரூட் 2 2 பை ரூட் 2. 0 இன்ட்டு 0 0. மைனஸ் 1 இன்ட்டு 1 பை ரூட் 2 மைனஸ் 1 பை ரூட் 2. 0 இன்ட்டு 1 பை ரூட் 2 0. 2 இன்ட்டு 0 0. 0 இன்ட்டு 1 பை ரூட் 2 0. மைனஸ் 1 இன்ட்டு 1 பை ரூட் 2 மைனஸ் 1 பை 2 1 பை ரூட் 2. 0 இன்ட்டு 0 0. 2 இன்ட்டு 1 பை ரூட் 2 2 பை ரூட் 2. இங்கே பாருங்கள் 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 1 பை ரூட் 2. இது ஃபுல்லாகவே 0. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 1 பை ரூட் 2. இதுதான் y1 ஆன்சர். இதே மாதிரி தான் y2 y3 எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். y2க்கு என்ன பண்ணணும்? இங்கே லாம்டா 1 போட்டோமா, இப்போ லாம்டா 2. இங்கே x1 நார்மலைஸ்டு வெக்டர் போட்டோமா, x2 நார்மலைஸ்டு வெக்டர். இவ்வளோதான் விஷயமே. 1 பை ரூட் ஆஃப் செகண்ட் ஐகன் வேல்யூ என்னது 4. ஓகேங்களா? ஏ மேட்ரிக்ஸ் கொஷனில் கொடுத்த மேட்ரிக்ஸ் x2 நார்மலைஸ்டு வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? இதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 2 இன்ட்டு 0 0. 0 இன்ட்டு 1 0. மைனஸ் 1 இன்ட்டு 0 0. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே 0 தான். 0 இன்ட்டு 0 0. 2 இன்ட்டு 1 2. 0 இன்ட்டு 0 0. ஸோ வெறும் 2 மட்டும் தான் வரும். மைனஸ் 1 இன்ட்டு 0 0. 0 இன்ட்டு 1 0. 2 இன்ட்டு 0 0. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது 0 2 0. இது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0 பை 2 0. 2 பை 2 1. 0 பை 2 0. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச y2 ஆன்சர். இதே மாதிரி y3 ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 1 பை ரூட் ஆஃப் லாம்டா 3 ax3 பவர் n. அப்படி என்னது? 1 பை தேர்ட் ஐகன் வேல்யூ என்னது? 9. ஓகேங்களா? இது ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. x3 பவர் n நார்மலைஸ்ட் வெக்டர் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிட்டு இப்போ இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் சொன்னேன்னா அதே மாதிரி தான். 2 இன்ட்டு 1 பை ரூட் 2 2 பை ரூட் 2. 0 இன்ட்டு 0 0. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 பை ரூட் 2 ப்ளஸ் 1 பை ரூட் 2. நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 1 பை ரூட் 2 0 தான். 2 இன்ட்டு 0 0 தான். 0 இன்ட்டு இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் 1 இன்ட்டு 1 பை ரூட் 2 மைனஸ் 1 பை ரூட் 2. 0 இன்ட்டு 0 0. 2 இன்ட்டு மைனஸ் 1 பை ரூட் 2 மைனஸ் 2 பை ரூட் 2. 9க்கு ரூட் எடுத்தால் 3. 2 ப்ளஸ் 1 3 பை ரூட் 2. இது ஃபுல்லாகவே 0. மைனஸ் 2 மைனஸ் 1 வந்து மைனஸ் 3 பை ரூட் 2. இப்போ எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 3 பை ரூட் 2 அதாவது இன்ட்டு 1 பை 3 இப்படி பண்ண ஆகிடும். 3 3 கேன்சல் ஆகிடும். 1 பை ரூட் 2 இது 0 அப்படியே வந்துடும். மைனஸ் 3 பை ரூட் 2 இன்ட்டு 1 பை 3 அப்போ என்ன வரும்? மைனஸ் 1 பை ரூட் 2. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. ஸோ y1 y2 y3 கண்டுபிடிச்சாச்சா? அது எல்லாத்தையும் எதுவுமே இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். y1 ஆன்சர், y2 ஆன்சர், y3 ஆன்சர். அதான் y மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 x பவர் n அதாவது நார்மலைஸ்டு வெக்டர் x1 பவர் n x2 பவர் n x3 பவர் n அதை எடுத்து இப்படி எழுதிக்கணும். 3 ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதோ x1 பவர் n அப்புறம் x2 பவர் n x3 பவர் n இது எல்லாத்தையும் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதிடணும். எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. y மேட்ரிக்ஸு, டி மேட்ரிக்ஸு, எக்ஸ்என் எக்ஸ் பவர் n டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். y மேட்ரிக்ஸு இது ஓகேங்களா? எழுதியாச்சு. டி மேட்ரிக்ஸு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இது. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் n டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இது. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கொஷினே நம்மளுக்கு ஆன்சராக வந்துடும். இதுதான் விஷயமே. நீங்கள் மல்டிப்ளைலாம் பண்ணி காட்டாதீங்க, டேரெக்டாக கொஷின் எடுத்து எழுதிடுங்க. ஓகேங்களா? சரி, இன்னொரு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். மொதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ஏஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஏஏ டிரான்ஸ்போஸ்க்கு. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? ஐகன் வெக்டார்ஸும் கண்டுபிடிங்க, நார்மலைஸ்டு வெக்டாரும் கண்டுபிடிச்சிருங்க. ஸ்டெப் 4 என்ன பண்ணணும்?
டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. ஸ்டெப் 5 y1 y2 y3 கண்டுபிடிச்சு y மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடணும். ஸ்டெப் 6 எக்ஸ் பவர் n நார்மலைஸ்டு வெக்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸ்டெப் 7 அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸ்டெப் 8 y மேட்ரிக்ஸ் டி மேட்ரிக்ஸ் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கொஷின் வந்துடும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.